திருத்தணி, கேஜி கண்டிகை, பெரியபாளையம், திருவள்ளூர், மொலசூர், பன்னூர், கிழச்சேரி போன்ற வெகு தூரத்திலிருந்தும் மக்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே இங்கே வருகிறார்கள். இந்த ஆலயத்தில் வலது பக்கத்தில் கோடியற்புதர் அந்தோணியாருடைய திருவுருவம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கடந்த ஜனவரி மாதம் இடது பக்கத்தில் மாதாவுடைய சுரூபத்தை சிறப்பாக வைத்திருக்கிறோம். இந்த மாதா குழந்தை வரம் தரும் ஆரோக்கிய மாதா என்ற பெயரில் வைக்கப்பட்டிருக்கிறது. அழகான தொட்டில் ஒன்றும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கருத்தரிப்பு மையங்களும் மக்கள் கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்து பிள்ளையை பெற்றுக்கொள்ளவும் படுகிற பாடுகள் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவதாயினுடைய பரிந்துரையாலும் வேண்டுதலாலும் அவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஒரு ஏற்பாடு. ஏராளமான மக்கள் இப்போது இந்த சிற்றாலயத்தை தேடி வந்து ஜெபிக்கிறார்கள். ஒரு பக்கம் அந்தோணியாருடைய பக்தி முயற்சி, இன்னொரு பக்கம் தேவதாயினுடைய குறிப்பாக குழந்தை வரம் தரும் ஆரோக்கிய மாதாவினுடைய பக்தி முயற்சி நாளுக்கு நாள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்களும் பலன் பெறுகிறார்கள். என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர்களே, நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும், இதனுடைய மகிமையை உணர வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் கோடியற்புதர் அந்தோணியாரிடமும் அன்னை மரியாளிடமும் ஜெபித்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. தினந்தோறும் நாங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் படிப்பிலும் எதிர்கால விஷயங்களிலும் குடும்ப வாழ்விலும் திருமண வாழ்விலும் ஏராளமான புதுமைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம்.